ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கேட் ஃபார் கேஷோட எபிசோட் 5 பார்க்கலாம். வாங்க சீரிஸ்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி தான் காமிக்கிறாங்க. நம்ம பாட்டி பூனையும் நம்ம ஆன்ட்டியையும் காமிக்கிறாங்க. ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆன்ட்டி வந்து பாட்டி பூனை கிட்ட இன்னைக்கு வந்து மழை ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. பூனை வந்து வெளியே ரொம்பவே கஷ்டப்படும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த பாட்டி பூனை இருந்துட்டு மழைக்கு ஒதுங்குறதுக்காண்டி ஏதாவது பூனைங்க இங்க வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த பாட்டியும். அப்பன்னு பார்த்து அந்த கஃபேக்கு வெளியில ஒரு பையன் வந்து எட்டி பார்க்கறான். அவன் பேர் வந்து லியோ. இத வந்து ஆன்ட்டி பாக்குறாங்க. ஆன்ட்டி பாக்குறாங்கன்ட்டு அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் ஒளிஞ்சுக்கிறான். ஆன்ட்டியும் அந்த பையன்கிட்ட போயி, "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மழை வேற ஜோரா பெய்யுது. உனக்கு வந்து கொடை வேணுமா? ஏன்னா மழை பெய்யறத பார்த்தா இப்பல்லாம் நிக்காது போல இருக்கு. அப்படி இல்லாட்டி நீ உள்ள வர்றியா?" அப்படிங்கிற மாரி ஆன்ட்டி வந்து அந்த பையன பார்த்து கேக்குறாங்க. அந்த பையனும் ஆன்ட்டியே பார்த்துட்டு இருக்கான். இப்ப இங்க நம்ம லின்னும் டைகரும் கேட்டுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்குறதுக்காண்டி போயிருக்காங்க. ஏன்னா 3 கேட்டுக்கு வந்து இந்த மாசம் பர்த்டே வருது. அதனால நம்ம லின்னு வந்து அந்த கேட்டுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்குறதுக்காண்டி போக, அந்த இடத்துல நம்ம டைகர் டேட்ட பத்தி யோசிச்சு பாத்தியா? எப்ப போலாம்? அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "நான் எப்படா உன் கூட வரேன்னு சொன்னேன்? நான்லாம் வரமாட்டேன்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, அதுக்கு டைகர் இருந்துட்டு, "பரவாயில்ல, உனக்கு யோசிக்கிறதுக்கு டைம் வேணும்னா நான் உனக்காண்டி வெயிட் பண்றேன். உன் கூட டெய்லியும் கஃபேல இருக்கிறதே எனக்கு அது ஒரு டேட் போற மாரி தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு, "எது? அது டேட்டாக்கும்? அப்புறம் ஏன்டா நான் பூனைகளோட கக்கா எல்லாம் வாரி போட்டுட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி அவனும் சலிச்சுக்கிறான். அப்புறம் நம்ம லின் வந்து அந்த கேட் எல்லாத்துக்குமே கிஃப்ட் வாங்கிட்டு இருக்க, நம்ம டைகர் பார்த்துட்டு, "பரவாயில்ல, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு இவனும் இருந்துட்டு, "இது ஒண்ணும் என் ஐடியா இல்ல. எங்க அம்மாவோட ஐடியா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த கேட்டுக்கான கிஃப்ட், அப்புறம் அந்த ஃபுட் இது எல்லாத்தையுமேவும் நம்ம லின் வந்து வாங்கி போட்டுட்டு, "சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு டைகரும் இருந்துட்டு, "இல்ல, இன்னும் முடியல. இன்னொரு கேட்டுக்கும் இந்த மாசம் தான் பர்த்டே." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு லின் இருந்துட்டு, "அப்படியா? எந்த பூனைக்கு? எனக்கு தெரியலையே. நான் பார்த்த வரைக்கும் எல்லா பூனைக்கும் பர்த்டே முடிஞ்சிருச்சு." அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, இவன் இருந்துட்டு, "இல்ல, இன்னொரு பூனை இருக்கு. அது ரொம்பவே ஹேண்ட்சம் அண்ட் கைண்ட். எல்லா நேரத்துலயும் கூட இருந்திருக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அது உனக்கு கக்கா வாரி போடுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்." அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு, "அப்படியா? அப்படி ஒரு குட் பாய நான் பார்க்கவே இல்லையே." அப்படிங்கிற மாரி அவனும் கலாய்க்க, நம்ம டைகர் பையன் அவனோட கையில வந்து அந்த கேட்டுக்கு போடுற அந்த சங்கிலி இருக்கு இல்லையா? அத கட்டிட்டு வந்து அவன் கையில குடுக்குறான். "உனக்கு தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் இருந்துட்டு, எனக்கு தெரியுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். அதாவது இன்டைரக்ட்டா நம்ம டைகர் வந்து சொல்றான், "இந்த மாசம் எனக்கும் பர்த்டே இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே 2 பேர் ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைக்கு வர, கடைக்கு வெளியில ஜே கவுந்தடிச்சு படுத்திருக்கான். லின் பார்த்துட்டு, "இன்னைக்கு தான் கடை க்ளோஸே. நீ ஏன் வெளியே இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "எனக்கு எப்படி பார்த்தாலும் புரியல. எனக்கு டீனேஜ் ப்ராப்ளம் வந்துருச்சு போல. அதான் என்னோட எதிர்காலத்த பத்தி பாட்டிகிட்ட ஒரு கார்டு எடுத்து பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்டுட்டு லின்னுக்கெல்லாம் ஷாக்கிங்கா இருக்கு. "என்னது கார்டா? பாட்டிகிட்டயா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 3 பேருமே உள்ள வந்து பாட்டிகிட்ட ஃபார்ச்சூன் டெய்லர் அந்த கார்டு இதெல்லாமே போட்டு பாட்டிய கார்டு எடுக்க சொல்றாங்க. அதாவது இந்த ஜே வந்து ஒரு கடைக்கு ஐஸ் கியூப் சப்ளை பண்றதுக்காண்டி போயிருக்கான். அங்க வந்து அந்த கடையோட ஓனரோட தங்கச்சி இருந்திருக்காங்க. அந்த தங்கச்சிகிட்ட இவன் பில்ல குடுத்திருக்கான். அந்த தங்கச்சியும் அந்த பில்ல பார்த்துட்டு, "இது என்ன இவ்ளோ அதிகமா இருக்கு பிரதர்?" அப்படிங்கிற மாரி சொல்லிருச்சு போல. அப்படி சொன்னது அந்த பொண்ணு இவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாரி இருக்கு போல. இது லவ்வா என்னன்ட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்காண்டி அந்த பையன் இப்ப பாட்டிய கார்டு எடுக்க சொல்லியிருக்கான். அந்த பாட்டியும் சரின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுக்குது. அந்த கார்ட பார்த்தா 7 கப் அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. அத வந்து லின்னு தான் பார்க்குறா. அதுக்கு என்ன அர்த்தம்ன்ட்டு யாருக்குமே தெரியல. நம்ம லின்னும் உடனே ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தா, அதுல வந்து "நீ ஓவரா இமேஜினேஷன் பண்ற" அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. இத பார்த்துட்டு நம்ம டைகருக்கு ஒரு யோசனை வருது. டைகரும் கார்ட் எடுக்க சொல்றான். இந்த மாரி அவனோட ஃப்ரெண்ட் வந்து அவன் கூட ஒர்க் பண்ற கோவொர்க்கர வந்து லவ் பண்றான். அந்த லவ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல ஒன் சைட் லவ்வாவே போயிருமா? அப்படிங்கிற மாரி அவனுக்கு டவுட் இருக்கு. சோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்ட்டு நீ வந்து பாட்டிய கார்டு எடுக்க சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம பாட்டி பூனையும் ஒரு கார்டு வந்து எடுக்குறாங்க. அந்த கார்டு வந்து ஸ்ட்ராங்குன்ட்டு போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, "நீ தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இரு. இப்ப இல்லாட்டி கூட பின்னாடி எப்பயாவது கரெக்ட் ஆகும்." அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. இத பார்த்துட்டு லின்னெல்லாம் இருந்துட்டு, "இதெல்லாம் வேஸ்ட்டு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாட்டிட்ட, "இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது பாட்டி. இது வேஸ்ட்டுன்ட்டு அவங்களுக்கு சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த பாட்டி மறுபடியும் ஒரு கார்டு எடுக்குது. அதுல வந்து இந்த 3 வாலு மாரி போட்டிருக்கு. அத பார்த்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா, ட்ரையாங்கிள் லவ் அப்படிங்கிற மாரி சொல்றான் ஜே. அத பார்த்துட்டு நம்ம டைகர் கிட்ட, "உன்னோட ஃப்ரெண்ட் வந்து 2 பேர்கிட்ட ஃப்ளர்ட் பண்றானா?" அப்படிங்கிற மாரி கேட்க, டைகருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. "இல்ல, இல்ல. இந்த விஷயத்துல நான் கன்ஃபார்மா அடிச்சு சொல்லுவேன். அவன் ஒரே ஒரு ஆள மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு ஜே இருந்துட்டு, "அப்பனா இந்த கார்டு வந்து பொய் சொல்லாது. பாட்டியும் பொய் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கும்போதேவும், கடைக்குள்ள நம்ம லியோவோட என்ட்ரி. லியோ உள்ள வர, லின் இருந்துட்டு கஃபேக்கு வந்த கஸ்டமர்ன்னு நெனச்சுக்கிட்டு, "சாரி சார், கஃபே வந்து க்ளோஸ் ஆயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்ல, லியோ உள்ள வரான். உள்ள வந்துட்டு நம்ம லின்ன பார்த்து, "அம்மா இல்லையா? அம்மா எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம லின்னுக்கு ஒரு மாரி இருக்கு. அவன் ஒரு மாரி தயங்கிட்டேவும், "அம்மா வந்து இறந்துட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றான். அத கேட்டோனேயும் லியோக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. "எப்ப?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இந்த மாரி 3 மாசத்துக்கு முன்னாடி." அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நம்ம லியோக்கு. லியோ யாருன்ட்டு நம்ம ஜேக்கு தெரியும் போல இருக்கு. ஜே வந்து நம்ம லின் கிட்ட சொல்றான். இந்த மாரி உங்க அம்மா வந்து அடாப்ட் பண்ண ஒரு பையன் அப்படிங்கிற மாரி சொல்ல,
நம்ம லின் இருந்துட்டு டேய் லூசு மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேஜேவை திட்ட, அதுக்கு நம்ம லியோவும் இருந்துட்டு ஆமா அவன் சொல்றது உண்மைதான், நான் வந்து உங்க அம்மா அடாப்ட் பண்ண ஒரு பையன் தான், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, என்னோட பேர் வந்து லியோ, உன்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டோடனே லின்னுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே ஒரு குட்டியா பிளாஷ்பேக்கையும் அப்படியே காமிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல வந்து நம்ம லியோ வந்து மலையில நனைஞ்சிட்டு இருந்தா இல்லையா, ஆன்ட்டி கூட உள்ள வரையான்னு கேட்டிருப்பாங்க இல்லையா, அப்புறம் ஆன்ட்டி வந்து இவனை உள்ள கூட்டிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இவனுக்கு தலையெல்லாம் துடைக்கிறதுக்கு துண்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த லியோ வந்து யாருன்னா, நம்ம லின்னோட அம்மாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அப்பா வந்து அட்டம் டைம்ல 2 பேரை வச்சு ஓட்டியிருக்காரு போல. ஸோ இன்னொரு ஒய்ஃபுக்கு பிறந்தவன் தான் இந்த லியோ. ஆண்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் லியோவோட அம்மாவை பார்க்கும்போது தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அம்மா தான் அப்பாவை மயக்கி 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஆன்ட்டிக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்திருக்கு. அப்பா அட்டம் டைம்ல 2 பேரை ஓட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் அப்பாவை அடிச்சே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து லின் அம்மாவும் லியோட அம்மாவும் நல்லாவே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம லியோவோட அம்மா வந்து இறந்து போயிருக்காங்க. இப்ப அவங்க அம்மா இறந்ததுனால இவன் வந்து ஆன்ட்டி வீட்ல தான் வளர்ந்துட்டு இருந்திருப்பான். அந்த ஆன்ட்டி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் படிக்கிறதுக்கு ஃபீஸ் வந்து கட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. சோ இவனுக்கு என்ன பண்றதுன்ட்டு தெரியல. அவங்க அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நீ இந்த மாதிரி ஆன்ட்டி வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஆனா இவனுக்கு இங்க வரல சுத்தமா விருப்பமே இல்ல. அவங்க அம்மா இப்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லியோ வந்து ஆன்ட்டி கிட்ட சொல்ல, ஆன்ட்டியும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நீ என்ன இதுக்கப்புறம் அம்மான்ட்டே கூப்பிடு, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இப்ப லியோ வந்து நினைச்சு பாக்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் 4 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம லின் வந்து லியோ கிட்ட உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதோ வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, எனக்கு வேணும்னா நானே கிச்சனுக்கு போய் ஏதாவது எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை பார்க்கும்போது நம்ம லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவன் ஒரு மாதிரி வந்தோடனே அதிகாரம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நானே உனக்கு ஏதாவது பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து அங்க இருந்து கிளம்பி போறான். ஜேஜே இருந்துட்டு இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சண்டையில நான் தலையில்லப்பா, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லியோ வந்து டைகரை பார்த்துட்டு நீ போய் அவனுக்கு வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்து, நான் வந்து என்ன பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். அந்த பக்கம் லின்ன காமிச்சா லின்னுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு அப்படியே அழுகெல்லாம் வருது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் அப்படியே இருக்கான். அப்ப வந்து அந்த இடத்துக்கு நம்ம டைகர் வரான். டைகர் வந்து லின்ன பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு என்னால எப்படி ஓகேவா இருக்கும், இது ஏன் எனக்கு முன்னாடியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு டைகரும் இருந்துட்டு உங்க அம்மா சொல்லணும்னு தான் நினைச்சிருப்பாங்க, ஆனா அதுக்கான சரியான சந்தர்ப்பம் தான் அமையாம போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல லின்னு இருந்துட்டு அப்பனா இது எல்லாத்தையுமே இப்ப நான் தனியா சமாளிக்கணும்ட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம லின் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டான். அதுக்கு நம்ம டைகரும் இருந்துட்டு இங்க பாரு, உங்க அம்மா மீட் பண்ண எல்லாரையுமே அவங்க ஒண்ணும் தத்தெடுக்கல. நீ வந்து அதை பாத்தியா? சோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க வந்து அவனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பனா அவன் வந்து நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட சொல்லி லின்னை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் நம்ம லியோ சாப்பிடுறதுக்காண்டி அவங்க அம்மா அந்த வழக்கமா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மியோ மியோ ரைஸ் அதை வந்து பண்ணி வந்து குடுக்குறான். இது வந்து சாப்பிட்டு பாரு, எங்க அம்மாவோட டேஸ்ட்ல இருக்குமா என்னன்ட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி கொடுக்க அவனும் சாப்பிட்டு பாக்குறான். சாப்பிட்டு பார்க்க நம்ம லின்னு இருந்துட்டு அதே மாதிரி டேஸ்ட் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப லின் தயங்கிட்டேவும் லியோ கிட்ட அம்மா உனக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு லியோவும் இருந்துட்டு ஏன் கேக்குற, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவனும் இருந்துட்டு அம்மா இங்க இருந்து இருந்தாங்கன்னா என்ன அதுதான் செய்ய சொல்லியிருப்பாங்க, உனக்கு எவ்வளவு தேவைன்ட்டு சொல்லு, என்னால முடிஞ்சதை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு லியோவும் இருந்துட்டு அம்மா இது வரைக்கும் எனக்கு கொடுத்த பணம் எல்லாமே 2 காண்டி தான், ஆனா இப்ப நான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வந்துட்டேன், ஏன்னா நான் இங்க ஸ்டே பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோடனே லின்னுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவனும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்போ பூனை கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்ன ரொம்பவே மிஸ் பண்ணியா, நான் இங்கேயே ஸ்டே பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது டைகர் வரான். டைகர் வந்துட்டு லியோ கிட்ட உனக்கு ஜிம்போவை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அந்த பூனைக்கு ஜிம்போன்ட்டு பேர் வச்சதே நான் தான், அவனுக்கு அந்த பேர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பூனை இருந்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம லின்னும் வந்துட்டா இந்த மாதிரி நீ தூங்குறதுக்கான ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு லியோவும் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் எப்பயுமே அம்மாவோட ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின்னு இருந்துட்டு அம்மாவோட ரூமை நான் எடுத்துக்கிறேன், நீ என்னோட ரூம்ல போய் ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லின் வந்து டைகர் கிட்ட நீ என்ன திட்டுறதா இருந்தா கூட திட்டிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு டைகரும் இருந்துட்டு நான் உன்னை திட்ட போறதெல்லாம் இல்ல, உண்மை சொல்லணும்னா அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் அதை தான் பண்ணிருப்பேன், ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லா உங்க அம்மா
அம்மாவோட மெமரிஸ் நிறையா இருக்கு. அதனால நானும் அவ்வளோ சீக்கிரமா அந்த ரூமை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். சரி ஓகே, போனது போயிருச்சு. இதுக்கப்புறம் நீயும் உன்னோட பிரதரும் ஒண்ணு சேர்ந்து நல்ல குட் மெமரிஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு லின்னும் இருந்துட்டு, "அத பத்தி எனக்கு ஷூரா தெரியல. என்னால முடியுமா என்னன்ட்டும் எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "உன்னால கண்டிப்பா முடியும். அந்த கஃபேல இருக்கிற எல்லா பூனையுமேவும் நீ வந்து ஈஸியா பழகிட்ட. இது முடியாதா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அவனும் சலிச்சுக்கிட்டு, "ஆனா இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிற ஒரு பூனைய வந்து என்னால இன்னும் பழக்க முடியலையே. இப்ப இது வேறயா? இன்னொரு பூனையா?" அப்படின்ட்டு அவன் வந்து கொஞ்சம் சிரித்துக்கிறான். அதாவது நம்ம டைகரையும், லியோயும் தான் இன்டைரக்ட்டா பூனை அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு நம்ம டைகரும் இருந்துட்டு, "ஆனா இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிற ஒரு பூனைகிட்ட நீ பழகணும்னா, அது ரொம்ப ஈஸி. அது கூட டேட்டிங் போனா போதும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம லின்னுக்கு வந்து ஒரு மாரி ஆயிருச்சு. நம்ம லின் உடனே நம்ம டைகர புடிச்சு காருக்குள்ள தள்ளி, "போதும் போதும் நீ பேசினது. வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. கிளம்பு." அப்படிங்கிற மாரி அவன காருக்குள்ள புடிச்சு தள்ளி விட, அவனும் இருந்துட்டு, "அப்பனா நீ என் கூட டேட்டிங் வரலையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும், "டேய் மரியாதையா கிளம்பு. நான் உன் கூட பேசுறதுக்கு ரெடியா இல்ல. கிளம்பிடு." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவனும் அவன் போறதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம டைகரும் உடனே போப் டாக்டர் கிட்ட போய் அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கேன். இந்த மாரி கஃபேக்கு புதுசா ஒரு பூனை வந்திருக்கு. அந்த பூனை கூட மத்த பூனை வந்து மிங்கிள் ஆக மாட்டேங்குது. எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருக்கு. அத எப்படி மிங்கிள் ஆக்குறதுன்ட்டு ஏதாவது அட்வைஸ் இருந்தா குடுங்களேன் அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து டாக்டர் கிட்ட கேட்க, டாக்டர் இருந்துட்டு, இதுதானா நான் கூட வேற ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நினைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அட்வைஸும் பண்ணிட்டு இருக்காரு. பூனை எல்லாமேவும் சிங்கத்தோட மினியேச்சர் தான். சிங்கத்துக்கு எப்படி அவங்க இருக்கிற இடத்துக்குள்ள வேற ஒரு சிங்கம் வர்றது பிடிக்காதோ, அந்த மாரி தான் பூனைகளும். பூனைகளுக்கும் பொதுவா அடுத்தவங்க வந்து நம்ம இடத்துக்குள்ள வர்றது வந்து பிடிக்காது. அவங்களுக்கு ஷேர் பண்றது பிடிக்காது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதேவும், இங்க இவங்க 2 பேர வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. லின் வந்து குளிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, ஆல்ரெடி லியோ வந்து குளிச்சுட்டு வெளிய வரான். அவன் குளிச்ச ரூம்ப போய் பார்த்தா, நாசம் பண்ணி வச்சிருக்கான். எல்லாமே சோப்பு நுரையா அப்படியே அப்படியே இருக்கு. அத பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாரி இருக்கு. சரி ஓகே, ஃப்ரிட்ஜ தொறந்து ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க இருக்கிற கோட வந்து எடுத்து நம்ம லியோ ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் தேடுறத பார்த்துட்டு, "நீ இதையா தேடுற?" அப்படிங்கிற மாரி இவன் கேட்க, அவனும் பார்த்துட்டு, "சரி ஓகே நீ சாப்பிடு. எனக்கு ஆல்ரெடி வயிறு ஃபுல் ஆயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டேவும், நம்ம லின்னோட டீ ஷர்ட்டும், அந்த பேண்ட்டையும் இவன் போட்டிருப்பான் போல. அது 2யும் காமிச்சுட்டு, "இது 2ம் நல்லா இருக்கு. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃப்ரீயா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். அத பார்க்கும்போது நம்ம லின்னுக்கு ஒரு மாரி இருக்கு. "அடேய்!" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம டைகர் வந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா, நம்ம லின் வந்து கீழ குனிஞ்சு ஏதோ வேலை செய்ற மாரி இருக்கு. இவன் வந்து நம்ம லின்னோட தலைக்கு அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல வந்து கை வைக்கிறான். "என்ன இன்னைக்கு உன்னோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கு. அதிகமா போட்டுட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேவும், அவன் வந்து அந்த டேபிள்ல வந்து கை வைக்க, ஆனா அங்க இருக்கிறது வந்து லின் கிடையாது, லியோ. லியோ இருந்துட்டு, "எனக்கு கிட்டத்தட்ட அடிபட்டுருக்கும். ரொம்பவே தேங்க்ஸ்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா லின் வந்துடுறான். லின் வரத பார்த்துட்டு டைகர் இருந்துட்டு, "நீ நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் கோச்சுட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம டைகர் பையனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். லின் லின் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமேவும் இப்ப டைகரும் நினைச்சு பார்த்துக்கிட்டேவும் டாக்டர் கிட்ட, "இப்ப நான் என்னதான் பண்றது? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்க்கிறதுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அவரும் இருந்துட்டு, "ரொம்ப ஈஸி. அவங்க 2 பேத்துக்குள்ள நல்ல மூவ்மெண்ட்ட வந்து அத வந்து நீ உருவாக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சாப்பிடும்போது." அப்படிங்கிற மாரி சொல்ல, டைகருக்கு ஏதோ ஐடியா வந்துருச்சு போல. "ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயா இருக்கும்போது சாப்பாடு வாங்கி குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட ஷோல்டர்லயே தட்டிட்டு போயிட்டு இருக்கான். டாக்டர், "இவன் என்ன இந்த தட்டு தட்டுறான்?" அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். லின் கஃபேல அந்த கப் எல்லாத்துக்குமேவும் அந்த கேட்டோட ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு இருக்க. பின்னாடியே டைகர் வந்து நின்னுட்டு நம்ம லின்ன ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். "என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "உன்னோட ஸ்மெல்ல வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். என்னோட மெமரிக்குள்ள ஏத்திட்டு இருக்கேன். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்து நீன்ட்டு நெனச்சு மத்தவங்க கிட்ட வந்து நான் போக மாட்டேன்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் வந்து என்னோட பெர்ஃப்யூம சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தவங்க யூஸ் பண்றது எனக்கு யூஸ் பண்றது வந்து புடிக்காது." அப்படிங்கிற மாரி கோவமா சொல்றான். அதுக்கு அவனும் இருந்துட்டு, "நீ என்ன லியோ மேல கோவமா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இல்லையே நான் ஒண்ணும் கோவமா இல்லையே. நான் ஏன் அவன் மேல கோவமா இருக்கணும்? நான் வந்து அவனுக்கு அண்ணன். அவன் மேலலாம் நான் கோவப்பட மாட்டேன். நான் வந்து நல்ல பையன்." அப்படிங்கிற மாரி சொல்ல இவனும் இருந்துட்டு, "சரி ஓகே. வெரி குட். அப்பனா நான் வந்து சனிக்கிழமை என்னோட பர்த்டே இருக்கு. அதனால நம்ம 3 பேரும் பார்ட்டி வைக்கலான்னு நெனைக்கிறேன். நீ என்ன நெனைக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் இருந்துட்டு, "இப்ப தானே சொன்னேன் கோவமா இல்லன்ட்டு. அப்புறம் ஏன்?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "சரி ஓகே. பார்ட்டி வைக்கணுன்ட்டு நீ ஆசைப்படணும்னா, நீ என்ன இந்த கஃபேல நல்ல பையனா நடந்திருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "ஆமா நான் நல்ல பையனா தானே நடந்திருக்கேன். உனக்கு அதுல டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம ஏன் பாட்டிகிட்ட வந்து ஒரு கார்டு எடுத்து பார்க்கக்கூடாது?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த பாட்டிகிட்ட போய் கார்டு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து இவனுக்கு டவர் வந்திருக்கு போல. அத பார்த்துட்டு இவன் இருந்துட்டு, "டவர் வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாமே வேஸ்ட்டா போச்சு." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது நம்ம டைகருக்கு. அதுக்கு நம்ம லின்னும் இருந்துட்டு, "இதெல்லாம் நான் நம்புற மாரி இல்ல. சரி ஓகே. உனக்கு எந்த இடம்ன்ட்டு நீயே சூஸ் பண்ணு. அதுக்கான பே வந்து நான் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனேவும் டைகருக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. டைகரும் இருந்துட்டு, "சரி ஓகே. குட் பை. நான் போய் ஒர்க் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறான்.
லின் நம்ம டைகர் போறதையே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு லியோ வரான். லியோ வந்துட்டு, என்ன நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. 2 பேரும் டேட் பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்க, இவ இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு அவனும் இருந்துட்டு, ஆனா டைகர் பண்றதெல்லாம் பார்த்தா அவனுக்கு உன் மேல ஃபீலிங் இருக்குது போலயே அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, ஆமா அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு அவனும் இருந்துட்டு, ஆனா இது உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. அவன் அப்படியே டோட்டலி என்னோட டைப் அப்படிங்கிற மாரி லியோ சொல்ல, இவனும் இருந்துட்டு, ஆமா அதுவும் எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, சரி ஓகே. நீங்க 2 பேரும் அப்போ ஒண்ணா இல்லாட்டி, நான் வந்து ஃப்ளர்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஒருவேள நான் வந்து ஜெயிச்சுட்டேன்னா, அத நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாரி சொல்றா. இன்னும் இருந்துட்டு ட்ரை பண்ணி தான் பாரு. ஒருவேள தோத்துட்டேன்னா, அத நீயும் அக்செப்ட் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து லியோட்ட சொல்ல, 2 பேருமே அதையும் தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாரி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம லியோ வந்து நம்ம டைகர் கிட்ட போய் காஃபி போடுறது எப்படின்ட்டு சொல்லிக் குடுக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்கிறான். நம்ம டைகர கரெக்ட் பண்றதுக்காண்டி. டைகரும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லிக் குடுக்க போக, அப்ப கரெக்ட்டா நம்ம லின் வந்துடுறான். என்கிட்ட கேட்டிருந்தேன்னா நானே சொல்லிக் குடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவ அங்க வந்துட்டு இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, அப்ப நம்ம லின்னோட கையில வந்து சூடு பட்டுருது. அத பார்த்தோனே டைகர் நம்ம லின் கைய புடிச்சிட்டு பார்த்து உனக்கு ஓகேவா? அங்க பாரு சூடு பட்டுருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் கைய புடிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இத பார்க்கும்போதே லியோக்கு புரியுது, இவ வேணும்ட்டே தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கடுப்பாகுது. நம்ம லின்னும் சும்மா இல்லாம அவன பார்த்து பறிச்சு காமிச்சுட்டு இருக்கா. எப்படி பார்த்தீல்ல அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்ட்டே அவன்கிட்ட, "இப்ப உனக்கு புரிஞ்சுதா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறான். அப்புறம் டைகர் போய் துணி இது எல்லாத்தையுமே மடிச்சு வச்சுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம லின்னும் போய் டைகருக்கு ஹெல்ப் பண்றா. டைகருக்கே அது ஷாக்கிங்கா இருக்கு. டைகர் வந்து லின்ன கலாய்க்கிறா. "இன்னைக்கு மழை வரும் போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கலாய்க்கிறது கூட தெரியாம நம்ம லின்னு இருந்துட்டு, "அது எப்புட்றா உனக்கு தெரியும்? வெதர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொன்னாங்களா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "அட பைத்தியக்காரா! நான் உன்ன தான்டா சொன்னேன். நீ வழக்கமா இந்த பக்கம்லாம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டியே. இன்னைக்கு என்னமோ இந்த பக்கம் வந்திருக்க" அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து லின்ன கேட்க, லின்னும் இருந்துட்டு, "நீ தானே சொன்ன இந்த மாசம் உன்னோட பர்த்டேன்ட்டு. ஸோ பர்த்டே பையனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு நெனச்சேன். அவ்வளோதான். ஆனா நீ என்னன்னா ரொம்ப ஓவரா போற" அப்படிங்கிற மாரி அவன் இவன சொல்ல, இவன் இருந்துட்டு, "நான் கூட வேற என்னமோ நெனச்சேன். அந்த லியோ பையன் பக்கத்துல வர விடாம நீ வந்து ட்ரை பண்றியோ என்னமோன்ட்டு நான் நெனச்சேன்" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அவன் இருந்துட்டு, "அதுக்கெல்லாம் எனக்கு உரிமை இருக்கா என்ன? ஏன்னா நம்ம 2 பேரும் என்ன கப்புல்ஸா?" அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, இவன் இருந்துட்டு, "சரி ஓகே. அப்பனா இத பத்தி நான் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இவன் இந்த மாரி சொன்னது நம்ம லின்னுக்கு ஒரு மாரி இருக்கு. லின்னு இருந்துட்டு, "ஏன் இப்படி சொல்ற? ஒருவேளை உனக்கு என் தம்பிய புடிச்சிருக்கா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் அமைதியாவே இருக்கான். "உன்கிட்ட தானே கேட்கிறேன் பதில் சொல்லு" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் மறுபடியும் அமைதியா இருக்க, "டைகர் உன்கிட்ட தானே கேட்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் டக்குன்ட்டு ஷர்ட்ட விலக்கிட்டு இவன பார்க்குறான். இவன் இந்த மாரி பண்ண உடனே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனும் இவனையே பார்த்துக்கிட்டே இருக்க. அப்ப நம்ம டைகர் வந்து லின்ன பார்த்துட்டு, "உனக்கு உன் தம்பிகிட்ட தோத்துருவேன்ட்டு பயமா இருந்துச்சுன்னா, நீ பண்ண வேண்டியதுலாம் ஒண்ணே ஒண்ணு தான். என் கூட டேட்டிங் போ" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுக்கு ஒரு மாரி இருக்கு. "நீ என்னடா லூஸ் மாரி பேசிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பக்கமா போக, இவன் மறுபடியும் அவன்கிட்ட, சொல்லு, சொல்லு" அப்படிங்கிற மாரி அவன்கிட்ட அப்படியே கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்ட்டா அந்த இடத்துக்கு லியோ வந்துடுறான். "உனக்கு ஃபோன் கால் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. இவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருப்பான். இந்த மாரி என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லின்னும் அந்த ஃபோன வாங்கிட்டு கொஞ்சம் தூரமா வந்துடுறான். இப்ப ஃப்ரெண்டுக்காரன் லின்னுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். இந்த மாரி ஒரே நாள்ல நான் 2 டிரான்ஸ்லேஷன் ஜாப்பையும் புக் பண்ணி வச்சுட்டேன்டா, ஞாபகம் வருதுல்ல? எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி கேட்கிறான். அதுக்கு நம்ம லின்னும் இருந்துட்டு, நான் தான் அத விட்டுட்டேன்ட்டு உனக்கு தெரியும்ல. நீ வந்து வேற யாரையாவது சூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டுக்காரனும் இருந்துட்டு, இல்லடா கஸ்டமர் நீ தான் வேணும்ன்ட்டு சொல்றாரு. அந்த கஸ்டமர விடுறதுக்கும் மனசு இல்ல. ப்ளீஸ் எப்படியாவது வந்து ஹெல்ப் பண்றா. 3 நாள் தான், சின்மயில தான் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா அந்த 3 நாள்ல வந்து சனிக்கிழமையும் அடங்கியிருக்கு. சனிக்கிழமை நம்ம டைகரோட பர்த்டே இருக்குல்ல, அதனால இவன் இருந்துட்டு, இல்லடா நான் அன்னைக்கு வந்து அவைலபிள் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப கரெக்ட்டா நம்ம லியோ பின்னாடி வந்துட்டு, இந்த மாரி கஃபேவ நான் பாத்துக்கிறேன். நீ போ அப்படிங்கிற மாரி சொல்ல, இவ சொன்னது வந்து ஃபோன்ல இருக்கிற ஃப்ரெண்டுக்கு வந்து கேட்டுருச்சு போல. ஃப்ரெண்டும் இருந்துட்டு, சரி ஓகே தேங்க் யூ. உனக்கு மத்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் அனுப்பி வச்சுடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறான். அங்க நம்ம லின்னுக்கு வந்து பயங்கரமா காண்டாயிட்டு இருக்கு. நீ இப்படிதான் ப்ளே பண்ணுவியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சு திட்டிட்டு இருக்கா. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம டைகர் வந்துடுறான். என்னாச்சு? அப்படிங்கிற மாரி கேட்கிறான். அதுக்கு நம்ம லியோவே இருந்துட்டு, இந்த மாரி இவனோட ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தான். அவனுக்கு ஒர்க் விஷயத்துல ஹெல்ப் வேணும்னு சொன்னான். ஸோ அதனால நானும் வாலண்டரியா வந்து இந்த மாரி கஃபேவ நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னேன். ஆனா என்ன ஆச்சுன்ட்டு எனக்கு தெரியல. இவன் வந்து என் மேல கோவப்படுறான் அப்படிங்கிற மாரி நம்ம லியோ வந்து டைகர் கிட்ட சொல்ல, நம்ம லின்னுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. நீ நிஜமாவே இப்படிதான் பொய் சொல்ல போறியா? அப்படிங்கிற மாரி கேட்கிறான். நம்ம டைகருக்கு வந்து புரியுது. டைகர் வந்து லியோ கிட்ட, சரி ஓகே நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, லியோவும் லின்ன பார்த்து ஒரு மாரி நக்கலா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போறான். நம்ம லின்னுக்கு பயங்கரமா கோவம் வருது. இவ வேணும்ட்டே தான் இந்த மாரி பண்ணியிருக்கா. அவனுக்கு நல்லாவே தெரியும். சனிக்கிழமை உன்னோட பர்த்டே இருக்குன்ட்டு. அதனால தான் இவ இந்த மாரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல இருக்க. டைகர் வந்து சரி ஓகே நீ எத நினைச்சும் வொரி பண்ணிக்காத. முதல்ல உன்னோட ஃப்ரெண்டுக்கு போய் நீ முதல்ல ஹெல்ப் பண்ணு. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கறலாம். இதுக்காண்டிலாம் உன்னோட தம்பிகிட்ட நீ இப்படிலாம் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து நம்ம லின்ன சமாதானப்படுத்துறான். ஆனா நம்ம லின்னுக்கு பயங்கரமா கோவம் வருது நம்ம லியோ மேல.
நம்ம டைகர் பையனும் அந்த கப் எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் இத ஒட்டிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லியோ வரான். லியோ வந்து இத பார்த்துட்டு ரொம்பவே அழகா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்ல, டைகரும் இருந்துட்டு இங்க வர கஸ்டமர் எல்லாத்துக்குமேவும் இந்த கப்பல்ல ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு மெசேஜும் எழுதி தருவோம் அப்படிங்கிற மாரி சொல்றான். அத கேட்டுட்டு லியோவும் எனக்கும் ஒண்ணு வேணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை எல்லாமே பார்க்குறான். அப்படி பார்த்துட்டே அந்த பக்கம் பார்த்தா பூனை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த பூனைய பார்க்கும்போது நம்ம லின்ன பார்க்குற மாரியே இருக்கு நம்ம டைகருக்கு. எந்த பக்கம் எந்த பூனைய பார்த்தாலும் அந்த பூனை எல்லாமேவும் அப்படியே நம்ம லின்னு மாரியே தெரியுது நம்ம டைகரோட கண்ணுக்கு. பையனுக்கு ரொம்பவே லவ் முத்தி போயிருச்சுன்ட்டு நினைக்கிறேன். அதனால தான் யார பார்த்தாலும் லின்ன பார்க்குற மாரியே இருக்கு போல இருக்கு. அப்படியே அந்த கவுண்டர் டாப்லயும் ஒரு பூனை இருக்கு. அத பார்க்கும்போதும் அவனுக்கு அப்படியே லின்ன பார்க்குற மாரியே இருக்க, பையன் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு அந்த பூனையோட மூக்க தொடுறேன்னு சொல்லிட்டு, நம்ம லின்னோட மூக்க தொடுறதுக்காண்டி அப்படியே பக்கத்திலேயே போயிட்டுருக்கான். அப்படி ரொம்ப கியூட்டா சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல போயிட்டுருக்க, கரெக்ட்டா இந்த லியோ பையனுக்கு பொறுக்காது போல இருக்கு. லியோ பையன் டைகர், டைகர் அப்படிங்கிற மாரி கூப்பிட, இவனுக்கு அப்பதான் கொஞ்சம் கான்ஷியஸ் வந்துட்டு, அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி புழுக்கமா இருக்கு. நான் வெளிய போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் நம்ம லியோ வந்து உட்காந்துருக்க, டைகர் வரான். "இன்னைக்கு நீ ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ண. பார்ட் டைம் ஜாப் எங்கேயாவது பண்ணியிருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு, "என்ன மாரி பேரண்ட் இல்லாத அனாதை பசங்க எல்லாருமேவும் அவங்க உயிர் வாழ்றதுக்காண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். அதனால நானும் எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சிகரெட் வேணுமா?" அப்படிங்கிற மாரி நீட்டுறான். இவனும் பார்த்துட்டு, "இல்ல வேணாம் நான் விட்டுட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "இங்க நம்ம மட்டும் தான் இருக்கு. ஒண்ணே ஒண்ணு தானே அடி." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் அத வாங்கி கசக்கி டேஷ்ல போட்டு, "இங்க இருக்கிற பூனைகளுக்கு சிகரெட் ஸ்மெல்னாலே சுத்தமா புடிக்காது. நீ இங்க இருக்கணும்னு நினைச்சேன்னா, இங்க இருக்கிற ரூல்ஸ்க்கு நீ வந்து ஒத்துப்போ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிடுறான். அப்புறம் இந்த லியோ பையன் இன்னைக்கு வேகமா கடைய க்ளோஸ் பண்றான். அத பார்த்து டைகர் வந்துட்டு, "இன்னைக்கு எதுக்கு இவ்ளோ சீக்கிரமா கடைய க்ளோஸ் பண்ற? க்ளோஸ் பண்றதுக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு அந்த லியோவே இருந்துட்டு, "இன்னைக்கு விஐபி கஸ்டமர் வந்து அவரோட பர்த்டேங்கிறதுனால புக் பண்ணியிருக்காரு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் அப்படியா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த லியோ வந்து ஒரு டின் பீர வந்து எடுத்து நீட்டுறான். "ஹேப்பி பர்த்டே டைகர்" அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஒரு மாரி பார்க்க, அவனும் இருந்துட்டு, "டின் பீர் குடிக்கிறதுனால ஒண்ணும் ஆகாது. யாரும் உன்ன குடிக்க வேணாம்னுலாம் சொல்ல மாட்டாங்க. நீ குடிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் தயங்கிட்டேவும் அவன் கையில பட்டும் படாம அவன் கையில இருந்த அந்த டின் பீர வந்து வாங்கி வச்சிருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா நம்ம லின்னும் வந்துடுறான். "அப்படி ஒண்ணும் நான் சொல்லலையே." அப்படின்னு சொல்லிட்டு, வந்து நம்ம டைகர் கையில இருக்கிற அந்த டின் பீர வாங்கி இவன் குடிச்சிட்டு, "என்னைய கூப்ட்டுருக்கலாம்ல." அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்புறம் என்ன 3 பேருமே மீட்டிங் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம டைகர் வந்து லின் கிட்ட, "என்ன இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட? நீ நாளைக்கு வரேன்னு தானே நான் நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "என்னோட வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. அதனால தான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு நான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு லியோ இருந்துட்டு, "இதுல என்ன சர்ப்ரைசிங் இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். சரி ஓகே விடு, இவங்க 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டைகர் தான், "இன்னைக்கு வந்து பர்த்டே இல்லையா? ஸோ அதனால நான் பர்த்டே பார்ட்டிங்கிறதுனால நெறைய கேம் இதெல்லாமே வச்சிருக்கேன். அத வந்து விளையாடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற மாரி விளையாடுறாங்க. நம்ம டைகர் தான் ஃபர்ஸ்ட்டு விளையாடுறான். அவனுக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா, பூனையோட தலைய வந்து தடவி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. பக்கத்துல இவங்க 2 பேரு தானே இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரு தானே பூனை. ஸோ இவங்க 2 பேர் தலையில யார தடவுறது அப்படிங்கிற மாரி 2 பேருமே நானா அப்படிங்கிற மாரி உட்காந்துருக்க, நம்ம டைகர் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரக்கு எடுத்து குடிச்சிடுறான். 2வது லியோ தான் விளையாடுறான். அவனுக்கு வந்து நாடிய வந்து தடவி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி போட்டிருக்கு. இவனும் வேற வழி இல்லாம டைகருக்கு சாரி சொல்லிட்டு அவனோட நாடிய வந்து தடவி குடுக்குறான். நம்ம லின்னுக்கு காண்டாகுது. அப்புறம் லின் விளையாடுறான். லின்னுக்கு வந்து என்ன விழுந்திருக்குன்னா, அவங்க ஷோல்டர வச்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படியே சாஞ்சு இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் சரின்னு சொல்லிட்டு டைகரோட ஷோல்டர்ல அப்படியே சாஞ்சு அப்படியே உரசிக்கிட்டு இருக்கான். டைகர் இருந்துட்டு இப்படியே இந்த கேம் வந்து கன்டின்யூ பண்ணனா விளையாட்டு விபரீதம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேற கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 கேம் வந்து அப்படியே மாத்தி மாத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. அது எல்லாத்துலயுமேவும் 2 பேருமே டையில தான் வந்து நிக்கிறாங்க. லாஸ்ட்டா ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க. நம்ம சின்ன வயசுல எல்லாருமே விளையாண்டுருப்போம் இல்லையா? அந்த பேப்பர் கப் எல்லாத்தையுமே வரிசையா ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி வச்சு பெரிய கோபுரம் மாரி கட்டுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு கேம் வந்து லாஸ்ட்டா அவங்க வந்து விளையாட போறாங்க. நம்ம டைகரும் இது எல்லாத்தையுமே இந்த இந்த மாரி பண்ணணும். கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யார் வந்து ரொம்ப அதிகமா கட்டுறாங்களோ அவங்க தான் வின்னு அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போதேவும், லியோ இருந்துட்டு, "நீ ரொம்ப ஓவரா பேசுற. முதல்ல படு. நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சு கீழ தள்ளி 2 பேருமே மாத்தி மாத்தி வாயாலேயே ஒவ்வொரு கப்பா எடுத்து நம்ம டைகரோட முதுகு மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டா ஒரே ஒரு கப் மட்டும் தான் இருக்கு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வச்சா தான் அந்த கப்பு வந்து வைக்க முடியும். அதனால நம்ம டைகர் என்ட்ட 1 கப்பு தான் இருக்கு. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தா தான் வைக்க முடியும் அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து லியோ கிட்ட சொல்ல, லியோ இருந்துட்டு, "ஆ நான்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். நான் ஏன் பண்ணணும்? போடா நானே பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "டேய் வாய மூடுறா! நான் உன்னோட பெரிய அண்ணா. நான் சொல்றத கேளு வா." அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சு இழுத்து 2 பேரும் கன்னத்துக்கு நடுவுல அந்த ஒரு கப்பு வச்சு, அப்படியே அந்த கப்பையும் கரெக்ட்டான இடத்துலயே செட் பண்ணிடுறாங்க. அப்படி வச்சோனே 2 பேருக்கும் ஒரே ஹாப்பி தான். "ஐயா! நாங்க ஜெயிச்சுட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு. இத்தன கேம்ல சண்டை போட்டுட்டு இருந்தவங்க, இந்த ஒரு கேம்ல ஜெயிச்ச உடனே, "ஐ ஜாலி ஜாலி" அப்படிங்கிற மாரி குதிச்சுட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனேவும் டைகருக்குலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டைகர் வந்து அப்ப லின் கிட்ட அப்ப ஒரு கார்ட் எடுத்திருப்பாங்கல்ல, அப்ப கூட டவர்
வந்திருக்குல்ல, அந்த டவருக்கான அர்த்தம் இதுதான். உனக்கு இப்போ புரியுதா? அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, ஆனா லின் அங்க பயங்கர மட்டையில இருக்கான். அப்புறம் நம்ம டைகர் வந்து லின்ன உசுப்பிட்டு இருக்கான். லின் எந்திரி மேல போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லின் எந்திரிக்கிற மாரி தெரியல. சரி ஓகே லியோவையாவது உசுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் லியோவ உசுப்ப, லியோ பையனும் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு போறேன்னு பேர்ல தடுமாறி கீழ விழுக போக, டைகர் பையன் தான் கை தாங்கலா அவன புடிச்சு மேல கூட்டிட்டு போறான். அப்படி போகும்போது அம்மா ரூம் இருக்கும் போல. அத பார்த்துட்டு நான் அம்மா ரூம்குள்ள போகவா? அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் சரின்னு சொல்லியிருப்பான் போல. அடுத்து அம்மா ரூமுக்குள்ள போய் அம்மா ஃபோட்டோவ ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டு அழ ஆரம்பிக்கிறான். "ஏன் இந்த மாரி பண்ணீங்க? என்ன விட்டுட்டு ஏன் போனீங்க? வெயிட் பண்ண வேண்டியது தானே! நம்ம 2 பேரும் ஃபோட்டோ கூட எடுத்துக்கல. நான் உங்களுக்கு குட் பை கூட சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபோட்டோவ ஹக் பண்ணிட்டு பயங்கரமா பையன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமேவும் டைகரும் சரி, நம்ம லின்னும் சரி 2 பேருமே அங்க நின்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க. லின் வந்தத டைகர் வந்து நோட் பண்ணல. லியோ அழுகுறத பார்த்துட்டு நம்ம லின் பையன் அங்கருந்து போயிடுறான். அவனும் கீழ உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க டைகர் வர மாரி தெரியுது. இவன் படுக்கிற மாரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். டைகர் லின் பக்கத்துல வந்து, "உனக்கெல்லாம் இந்த தூங்குற மாரி ஆக்ஷன் பண்றது செட்டே ஆகாது. நீ உன்னோட தம்பிய நெனச்சு ஃபீல் பண்றேன்னா, அவன்கிட்ட போய் பேச வேண்டியது தானே!" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இன்னும் அத கேட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு உட்கார, டைகர் வந்து லின்ன பார்த்துட்டு, "உன்னால ஓனா நடக்க முடியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் "என்ன கூட்டிட்டு போக முடியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம டைகர் தான் லின்ன அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் 2 பேருமே பொத்துட்டு பெட்டு மேல விழுக, நம்ம லின் வந்து நம்ம டைகர ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். "டேய் என்னடா உன் மேல சிகரெட் வாட அடிக்குது?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு, "அதனால தான் நான் உன் பக்கத்திலேயே இருக்கிற மாரி உனக்கு ஃபீல் ஆகுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி ஓகே. நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடு. ரொம்ப தூரம் கழிச்சு வந்திருக்கல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போலாம் அப்படிங்கிற மாரி போகும்போது, நம்ம லின் பையன் டக்குன்ட்டு டைகரோட கைய புடிக்கிறான். இவனும் என்னங்கிற மாரி பார்க்க, அவனும் இருந்துட்டு ஹேப்பி பர்த்டே அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் அவன் பக்கத்துல வந்து உட்காந்து தேங்க் யூ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரி ஓகே. அப்பனா என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் தயங்கிட்டேவும், "அது வந்து உனக்கு என்னோட ஹேர வந்து தடவி குடுக்கணுன்ட்டு உனக்கு ஆசையா இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு, "உனக்கு ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு நம்ம லின்னும் இருந்துட்டு, "ஏன் முடியாது? உன்னால வந்து என்னோட தம்பியோட ஹேர தடவி குடுக்க முடியும்னா, அப்பனா நீ வந்து அவன லவ் பண்றியா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் வந்து கோவப்பட மாட்டேன். சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "நான் தான் ஆல்ரெடி வேற ஒருத்தர லவ் பண்றேன்ல. அப்படி இருக்கும்போது என்னால எப்படி பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம டைகர் வந்து லின்னையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போறான். அப்படியே லிப்ஸ்ல தான் கிஸ் பண்ண போறான் அப்படிங்கிற மாரி பார்த்துருந்தா, பயப்புள்ள டக்குன்ட்டு ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அவன அப்படியே பார்க்குறான். சரி அடுத்த கட்டமாவது லிப்ஸ்ல பண்ணுவான்னு பார்த்தா, டக்குன்ட்டு லின் கைய வச்சு மறைச்சிடுறான். இவன் இந்த மாரி பண்ணது டைகருக்கு சிரிப்பு தான் வருது. இவனும் அப்படியே அவனோட கைய புடிச்சுட்டு, "தேங்க் யூ என்னோட பர்த்டே கிஃப்ட்டுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப கியூட்டா நம்ம லின்னோட ஹேர அப்படியே தடவி குடுத்துட்டு இருக்கான். இதோட எபிசோட் 5 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இன்னொரு விஷயம் ஹைப்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் மறக்காம அப்படியே பண்ணி விட்டுட்டு போயிருங்க. உங்க எல்லாரையுமேவும் நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.